தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். இடைத்தேர்தல் முடிந்தவுடன் கூட்டணியிலிருந்து நீக்குகின்றார். இடைத்தேர்தல் முடிந்தவுடன் கூட்டணியிலிருந்து நீக்குகின்றார் என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். 2026 தமிழக சட்டசபை தேர்தல் 107 தொகுதிகளில் வெற்றி பெற்று மைனாரிட்டி அரசு அமைத்தார் ஜோசப் விஜய். திமுக கூட்டணி கட்சிகள் ஜோசப் விஜய்க்கு ஆதரவு அளித்துள்ளன. விடுதலை சிறுத்தை கட்சி மற்றும் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் ஆகியவை அமைச்சரவையில் பங்கு பெற்றுள்ளன. காங்கிரசும் அமைச்சரவையில் பங்கு பெற்றுள்ளது. ஆனால் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி ஆகியவை அமைச்சரவைக்கு வெளியே இருந்து ஆதரவு தருகின்றன. தமிழக வெற்றி கழக அரசின் மக்கள் விரோத போக்கை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி ஆகிய இரண்டு கம்யூனிஸ்ட் கட்சிகளும் விமர்சித்து வருகின்றன. பொதுவெளியில் தமிழக வெற்றி கழக அரசை விமர்சித்து வருகின்றன. இது தமிழக அமைச்சர்களுக்கு கடுப்பை ஏற்படுத்தியுள்ளது. தமிழக அமைச்சர்கள் ஒரு சிலர் ஜோசப் விஜயிடம், நமது கூட்டணி கட்சியான கம்யூனிஸ்ட் கட்சிகளே நம்முடைய அரசை விமர்சிக்கின்றன, பொதுவெளியில் விமர்சிக்கின்றன, நமக்கு தர்ம சங்கடத்தை ஏற்படுத்துகின்றன என்று ஜோசப் விஜயிடம் தமிழக அமைச்சர்கள் ஒரு சிலர் புலம்பியுள்ளனர். அதற்கு ஜோசப் விஜய், சற்று பொறுங்கள், இடைத்தேர்தல் முடியட்டும், இடைத்தேர்தல் முடிந்தவுடன் கம்யூனிஸ்ட் கட்சிகளை தமிழக வெற்றி கழக கூட்டணியிலிருந்து நீக்கிவிடலாம் என்று கூறியுள்ளார். இது அமைச்சர்களுக்கு சற்று நிம்மதியை தந்துள்ளது. கூட்டணியில் இருப்பதால் கண்மூடித்தனமாக தமிழக வெற்றி கழக அரசை ஆதரிக்க வேண்டும் என்ற அவசியம் கிடையாது. தமிழக வெற்றி கழக அரசு மக்கள் விரோத போக்கை கடைபிடித்தால் கண்டிப்பாக எந்த கூட்டணி கட்சிகளும் எதிர்க்கத்தான் செய்யும். தற்பொழுது கம்யூனிஸ்ட் கட்சிகள் தாவேகாவின் மக்கள் விரோத போக்கை குறை கூறுவதால் கடுப்பில் உள்ள விஜய் கூட்டணியிலிருந்து கம்யூனிஸ்ட் கட்சியை நீக்கப் போவதாக கூறியுள்ளார். இது கம்யூனிஸ்ட் கட்சிகளை சற்று யோசிக்க வைத்துள்ளது.